நான் வாழ்கின்ற பகுதி டி நகர் பகுதி. கடந்த 20 ஆண்டு காலமாக இங்கே டி நகரில் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். டி நகர் பகுதியின் வளர்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். டி நகர் இந்த பகுதி வளர்ச்சி பெற்றதா என்று கேட்டால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியும். இல்லை இல்லை இல்லை, ஒரு மனதாக நீங்கள் சொல்வீர்கள். இந்தியாவிலே அதிக காற்று சுற்றுச்சூழல் மாசுபட்டிருக்கின்ற நகரம் ஒரு காலத்தில் டெல்லி நகரமாக இருந்தது. இன்று சென்னை. அப்படிப்பட்ட சென்னை பகுதியில் அதிகமாக காற்று மாசுபட்ட பகுதி என்று சொன்னால் இது டி நகர் பகுதி தான். அது மட்டுமல்ல, போக்குவரத்து நெரிசல், குப்பை, தூசி, கொசு தொல்லை, குடிநீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை. ஆனால் டி நகர் என்று சொன்னால் இது வியாபார பகுதி. சென்னைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் இங்கே வந்து இங்கே விற்கின்ற பொருட்கள், கடைகளை விற்கின்ற பொருட்களை வாங்கி செல்கின்றார்கள். ஆனால் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத டி நகர் மட்டும் கிடையாது, சென்னை மாநகரம். எனக்கு முன்பு பேசிய ஏ.கே. மூர்த்தி அவர்கள் சொன்னார், தமிழ்நாட்டிலே 10 மாநகராட்சி, அதிலே ஏதாவது ஒன்று தேர்வு செய்யுங்கள், ஒன்று ஒரு மாடல் மாநகராட்சியாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். நிச்சயமாக இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கு 50 ஆண்டு காலம் நாம் பதவியை கொடுத்தோம், பொறுப்புகளை கொடுத்தோம், தமிழ்நாட்டை நீங்கள் ஆளுங்கள் என்று நாம் சொன்னோம். மாறி மாறி 50 ஆண்டு காலம் திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சி செய்தார்கள். தமிழ்நாட்டை நாசப்படுத்தி, கொச்சைப்படுத்தி, கேவலப்படுத்தி, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத தமிழ்நாட்டாக அதை தான் மாற்றியிருக்கின்றார்கள். இன்று தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு துறையில் மட்டும்தான் முன்னேற்றம் இருக்கிறது. அது சாராயத்துறை, டாஸ்மாக் துறை. அடுத்தது முன்னேற்றம் இருக்கின்ற ஆளும் கட்சியுடைய துறை ஊழல் துறை. இதில் மட்டும்தான் முன்னேற்றம், வேற எந்த துறையிலும் தமிழ்நாட்டில் முன்னேற்றம் கிடையாது. ஆக இப்பொழுது உங்களுக்கு நேரம் வந்துவிட்டது, தமிழ்நாடு மக்களுக்கு நேரம் வந்துவிட்டது. நல்ல முடிவெடுங்கள். 50 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சி செய்து உங்களை ஏமாற்றி நாசப்படுத்தியது போதும். இனி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நான் கேட்பது ஒரே ஒரு வாய்ப்பு, அதிகமா நான் கேட்கல. 50 ஆண்டு காலம் நீங்கள் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வாய்ப்பு கொடுத்தீர்கள். எங்களுக்கு ஒரு 5 ஆண்டு காலம் கொடுத்து பாருங்கள். எங்களால் புதிய திட்டங்கள் கொண்டு வர முடியும். மாற்றங்கள், வித்தியாசங்கள், நேர்மையான ஆட்சி, நாணயமான ஆட்சி, கண்ணியமான ஆட்சி, மாறுபட்ட ஆட்சி எங்களால் கொடுக்க முடியும். ஒரு வித்தியாசம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை இளைஞர்கள் மனதிலே போதும்பா, 50 ஆண்டு காலம் ஆண்டது போதும், இவர்களால் புதுசா எதுவும் கொடுக்க முடியாது, எங்களுக்கு புதுசா வேணும், எங்களுக்கு புதிய திட்டங்கள் வேண்டும், மாற்றங்கள் வேண்டும், நவீனம் வேண்டும். அமெரிக்காவில் இருக்கின்ற நவீனம் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் மனதிலே ஆழமாக இருக்கின்ற கருத்து. அந்த புதுமை, அந்த மாற்றம், அந்த நவீனம் எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது நான் ஆணவத்தால் சொல்லவில்லை, நம்பிக்கையால் நான் சொல்கின்றேன். காரணம், நாங்கள் உலகம் முழுவதும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அத்துணை நாடுகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். முன்னேறிய, முன்னுக்கு வருகின்ற நாடுகள், பின்தங்கிய நாடுகள், அத்துணை நாடுகளிலும் நான் சென்றிருக்கின்றேன். அந்த நாட்டினுடைய முன்னேற்றங்கள் நான் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய ஆதங்கம், அந்த முன்னேற்றங்கள் இங்கே தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும்
ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுங்கள், அவசியமாக நீங்கள் கொடுப்பீர்கள் என்று எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது. காரணம், இங்கே உங்கள் மனதில் இருக்கின்ற கருத்து. கடந்த 3 மாதமாக தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மாவட்டங்களுக்கும் நான் சென்றேன். தென் மாவட்டங்கள், மேற்கு பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்கள் எல்லாம் சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் அவர்களாகவே வந்து கையை குலுக்கி, ஐயா நீங்கள் வர வேண்டும், எங்கள் மனதிலே இருக்கிறது, நாங்கள் சொல்கின்றோம், நீங்கள் வந்தால்தான் தமிழ்நாடு உருப்படும், முன்னேறும். இவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள், இவர்களுக்கு தெரியாது, இவருடைய காலம் முடிந்து விட்டது, இவருடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது. ஒரு காலத்திலே நமக்கு இந்த திராவிட இயக்கங்கள் தேவைப்பட்டது, ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி, பிறகு இந்த திராவிட கட்சிகள், திராவிட இயக்கங்கள் ஆட்சி செய்தார்கள். இன்றைய காலத்திலே அந்த திராவிட இயக்கம் அவருடைய தேவைகள் முடிந்து விட்டது, அவருடைய தேவைகள் இன்னைக்கு தேவை கிடையாது. புதிய ஆட்சி வேண்டும், வித்தியாசமான மாறுபட்ட ஆட்சி, நல்ல நேர்மையான ஆட்சி வேண்டும். இந்த மாறுபட்ட நேர்மையான புதிய ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சியால் எங்களால் கொடுக்க முடியும். ஆக நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அதிலும் குறிப்பாக இந்த அன்புமணிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தந்து பாருங்கள். நான் இதே கருத்து தான் அத்துணை கூட்டங்களிலும் சொல்லி வருகின்றேன். நீங்கள் யார் யாருக்கோ வாய்ப்பு தந்தீர்கள். படிக்காத மேதை காமராசர் அவர்களுக்கு வாய்ப்பு தந்தீர்கள். மிகச்சிறந்த ஆட்சி செய்தார், நேர்மையான ஆட்சி செய்தார். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு இருக்கின்ற அந்த முன்னேற்றங்கள், தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் இருந்தாலும் சரி, கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், அணைகள் எல்லாம் காமராஜ் அவர்கள் காலத்திலே தான் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு எந்த முன்னேற்றமும் கிடையாது. பிறகு ஒரு அறிஞர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், அண்ணா அவர்கள். பிறகு ஒரு கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், கருணாநிதி அவர்கள். பிறகு ஒரு நடிகனுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், எம்ஜிஆர் அவர்கள். பிறகு ஒரு நடிகைக்கும் வாய்ப்பு கொடுத்தீர்கள், ஜெயலலிதா அவர்கள். ஒரு முறை, ஒரே ஒரு முறை ஒரு மருத்துவனுக்கு வாய்ப்பு கொடுங்கள், ஒரு இளைஞனுக்கு வாய்ப்பு கொடுங்கள், ஒரு படித்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஏன் இது தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடா? தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை முதலமைச்சர்களும் ஒரு துறை, சினிமா துறையில் இருந்துதான் வர வேண்டுமா? உங்களுக்கு படித்தவர்கள் வேண்டாமா? உங்களுக்கு இளைஞர்கள் வேண்டாமா? உங்களுக்கு பல சாதனைகள் செய்தவர்கள் வேண்டாமா? சிந்தியுங்கள், சிந்தித்து பாருங்கள். காலம் நெருங்கி வருகிறது. போதும், இவர்கள் ஆண்டது போதும். எனக்கு வசனம் பேச தெரியாது, கோர்வையாக எனக்கு பேச தெரியாது, நடிக்க தெரியாது, வேஷம் போட தெரியாது. தெரிந்ததெல்லாம் உங்களுக்காக போராட தெரியும். பாடுபட்டு புதிய திட்டங்கள் என்னால் கொண்டு வர முடியும். காரணம், நீங்கள் என்னை டெல்லிக்கு அனுப்பி வைத்தீர்கள். 5 ஆண்டு காலம் அங்கே மத்திய சுகாதாரத்துறையாக அமைச்சராக பணியாற்றினேன். இந்தியாவுக்கே திட்டங்கள் கொண்டு வந்தேன், பல பாராட்டுக்களை பெற்றேன். இந்தியாவுக்கு நான் பெருமை சேர்த்தேன். இது என்னுடைய சுய பெருமையை நான் சொல்லவில்லை. நிச்சயமாக அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா என்ன மைக்கில் பிடிச்சிக்கிட்டு அவனை பத்தி பேசுறான், அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான். ஆனால் நடந்தது நான் சொல்லியாக வேண்டும். காரணம், என்னுடைய ஊடக நண்பர்கள் இது சொல்லுவதற்கு தயக்கம் இருக்கிறது. 5 ஆண்டு காலம் டெல்லியிலே பணியாற்றிய பொழுது இந்தியாவுக்கு பல திட்டங்கள். எனக்கு பிடித்த திட்டம் 108 ஆம்புலன்ஸ் திட்டம். இது திட்டம், இதுதான் திட்டம், இதுதான் புதுமை. இதற்கு முன்பு, இந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்பு, யாருக்காவது சாலை விபத்து நடந்தால் அங்கே ஆம்புலன்ஸ் போகும், அவரை அள்ளி போடுவார்கள், மருத்துவமனையிலே தூக்கி போடுவார்கள், அவ்வளவுதான். அது ஆம்புலன்ஸ் கிடையாது, அது ஏதோ ஒரு போக்குவரத்து வாகனம், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், அவ்வளவுதான். மருத்துவமனைக்கு சென்றவுடன் முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவு. ஆனால் இப்பொழுது நாங்கள் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ், 108 ஆம்புலன்ஸ், அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி மாடல் நாங்கள் கொண்டு வந்தோம். 5 சிக்மா 6 சிக்மா. இன்று அந்த 108 எங்கேயாவது சாலை விபத்துகள் நடந்தால் அங்கே போயிட்டு அங்கே இருக்கின்ற பாராமெடிக்கல், அங்கே கட் டவுன்ல இருந்து, ஐவியிலிருந்து, எண்டோட்ராக்கியல் எல்லாமே போட்டுக்கிட்டு அந்த உயிரை காப்பாற்றுகின்ற அந்த செயல்
கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய திட்டம் 108 ஆம்புலன்ஸ் திட்டம். இதுதான் திட்டம். இங்கே தமிழ்நாட்டிலே அறிவிக்கின்றார்களே திட்டங்கள் என்ன? அம்மா இட்லி கடை, அம்மா ஆப்ப கடை, அம்மா சினிமா தியேட்டர், அம்மா தண்ணி, அம்மா உப்பு, இவங்கெல்லாம் அம்மா. ஏன் அம்மா டாஸ்மார்க் ஏன் வைக்கல? அதுவும் வச்சுட்டு போக வேண்டியதானே. இதுக்கு முன்பு ஆட்சியாளர்கள் இலவச டிவி, இலவச தாலி, இப்படியெல்லாம் கேட்டா அடுக்கடுக்கா பேசுவார்கள். கலைஞர் காலத்திலே திட்டங்கள், அம்மா காலத்திலே திட்டம், இதெல்லாம் திட்டம் கிடையாது. இது மக்களுக்கு பிச்சை போடுவது சமம். இது தமிழ்னா தன்மானமா வாழணும். கையேந்த கூடாது தமிழன், தலை நிமிர்ந்து இருக்கணும், தள்ளாடக்கூடாது தமிழன். இதெல்லாம் எப்ப நடக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில் தான் நடக்கும். அதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்த உங்களை சுயமரியாதையுடன் வாழ வைப்போம், தன்மானத்துடன் வாழ வைப்போம், கையேந்த வைக்க மாட்டோம். எப்படி? உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் படிக்க வைப்போம், படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலையை கொடுப்போம். இதுதான் மாற்றம். ஆக டெல்லியிலே பணியாற்றிய பொழுது 108 ஆம்புலன்ஸ், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் சொல்வார். பான் கி மூன் ஐநா சபை பொதுச் செயலாளர் ஒரு முறை டெல்லியிலே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார். ஐநா சபை பொதுச் செயலாளர் என்று சாதாரண ஒரு பொறுப்பு கிடையாது, மிகப்பெரிய உலக அளவில் மிகப்பெரிய பொறுப்பு. 198 நாடுகள் சேர்ந்து அவரை தேர்வு செய்கின்ற அந்த பொறுப்பு. அவர் ஒரு முறை டெல்லிக்கு வந்து புரோட்டோகால் படி அவர் ஜனாதிபதியை பார்க்க வேண்டும், பிரதமரை பார்க்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் அவரே சென்று பார்ப்பார்கள். அதை மீறி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை வந்து சந்தித்து, அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய பதவி காலத்தில் முதல் முறையாக ஒரு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு இன்று தான் நான் வருகின்றேன். ஏன்? அன்புமணி ராமதாஸை நான் பாராட்ட வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அன்புமணி ராமதாஸ் உலகத்திலே மிகப்பெரிய சுகாதார திட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார் என்று. மீண்டும் சொல்றேன், என்னுடைய நான் சுய பெருமையை நான் சொல்லல, நடந்ததை நான் சொல்றேன். பொது இடத்திலே புகைப்பிடிக்க கூடாது, புகையிலை எதிர்ப்பு எத்தனை திட்டங்கள் சட்டங்கள் போட்டோம், தைரியமாக போட்டோம். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது, எத்தனை முதலமைச்சர்கள் எதிர்த்தார்கள், 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள், என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள். டுபாக்கோ லாபினா சாதாரண கிடையாது, மிகப்பெரிய லாபி அது. அதை எதிர்த்து தன்னந்தனியாக போராடி உங்களுக்காக சட்டத்தை போட்டவன் இந்த அன்புமணி ராமதாஸ். ஏன்? என்னுடைய இளைஞர்கள், இந்தியாவில் உள்ள இளைய சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். புகையிலை பொருட்களும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாக வரக்கூடாது, இருக்கக்கூடாது என்று ஒரே எண்ணம். எனக்கு அன்று உறுதுணையார்ந்த ஒரே தலைவர் யார்? மருத்துவர் ஐயா அவர்கள். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, தைரியமா செய், நான் இருக்கின்றேன். துணிச்சலாக செய்தோம் அன்று. இதற்காக எத்தனையோ பாராட்டுக்கள், எத்தனையோ விருதுகள் கொடுத்தார்கள். யார் கொடுத்தார்? வெள்ளக்காரர்கள் கொடுத்தார்கள். வெள்ளக்காரர்கள் சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க விருது எல்லாம். அமெரிக்காவில் என்னை அங்கே அழைத்தார்கள், வாஷிங்டன் கன்வென்ஷன் சென்டர், 3000 வெள்ளக்காரர்கள். நினைச்சே பார்க்கல. ஒரு விருதை கொடுத்தார், லூதர் எல் டெரி அவார்ட். அந்த விருதை கொடுப்பதற்கு முன்பு அவர்களுக்கு நான் ஒரு பிரசன்டேஷன் செய்தேன், 45 நிமிடம். அது செய்து முடித்தவுடன் அப்ப பார்த்தேன், அந்த 3000 வெள்ளக்காரர்களும் ஒவ்வொன்றாக எழுந்து நின்று எனக்கு கைத்தட்டினார்கள். அதுதான் ஸ்டாண்டிங் ஓவேஷன். எனக்கு வாழ்நாளிலே அதுதான் முதல் முறையாக எவ்வளவு பேர் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டுகள்லாம். இதை வெள்ளக்காரன் ரொம்ப எப்பயாவது ஒரு வாட்டி தான் செய்வார்கள். அப்படிலாம் செய்த காலங்கள். இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, இவ்வளோ நாம் செய்திருக்கின்றோம், 4 உலக விருதுகளை பெற்றிருக்கின்றோம். ஏன்? அந்த காலத்தில் லோயலா காலேஜ், நம்முடைய ஏகே மூர்த்தி அவர்கள் சொன்னார், 13 அமைச்சர்கள்
தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் டெல்லிக்கு சென்றார்கள். லைலா காலேஜ் அப்பொழுது ஒரு ஆய்வு நடத்தினார்கள், சர்வே. 13 அமைச்சர்கள் யார் மிகச்சிறந்த அமைச்சர்கள் என்று தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பேரும் கேள்விகள் கேட்டு விடை வெளிப்படுத்தினார்கள். 13 அமைச்சர்களில் முதல் அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்று சொன்னார்கள். 3வது அமைச்சர் அரங்கவேலு, பாட்டாளி மக்கள் கட்சியின் அரங்கவேலு என்று சொன்னார்கள். 13 அமைச்சர்களிலே முதல் 3இல் 2 அமைச்சர்கள் யார்? பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தானே. இதைவிட உங்களுக்கு வேற என்ன தகுதி வேண்டும்? ஆக இந்தியாவுக்கே திட்டங்கள் கொண்டு வந்தோம், தமிழ்நாட்டிற்கு எங்களால் கொண்டு வர முடியாதா? அன்றைய தினத்தொகை இந்தியாவிலே 110 கோடி, இன்றைக்கு 125 கோடி. 110 கோடி மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே இருக்கின்ற 7.25 கோடி மக்களுக்கு கொண்டு வர முடியாதா? சுலபமாக கொண்டு வர முடியும். தேவை ஒரு வாய்ப்பு நீங்கள் தாருங்கள். இது எனக்கு பதவி ஆசை கிடையாது, நிச்சயமாக கிடையாது. என்னடா இவனுக்கு கேட்கிறான், வாய்ப்பு கேட்கிறான், முதலமைச்சராக, நிச்சயமாக கிடையாது. எனக்கு பதவி ஆசை கிடையாது. கட்சி இந்த பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கின்ற ஐயாவும் நீங்களும் சேர்ந்து, கட்சியும் சேர்ந்து என்னை தேர்வு செய்திருக்கின்றார்கள், முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் பதவி அது என்ன பதவி? என்னை பொறுத்தவரை அது ஒரு சாதாரண பதவி தான். முதலமைச்சர் பதவி ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அவ்வளவுதான். பப்ளிக்னா யாரு? பொதுமக்கள் சர்வெண்ட், வேலைக்காரன், பொதுமக்களுடைய வேலைக்காரன் தான் முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி யாராவது உங்களால் நினைக்க முடியுதா? தமிழ்நாட்டில் இன்றைய முதலமைச்சர் அல்லது 50 ஆண்டு கால முதலமைச்சர்கள் எப்படி இருந்தார்கள்? தெய்வங்களாக, மக்களை சந்திக்காத, மக்களை பற்றி அக்கறை இல்லாமல், கவலைப்படாமல் அப்படியே வருவாங்க, அப்படியே போவாங்க. இன்றைய முதலமைச்சர் அவங்க தலைமை செயலகத்துக்கு போனாலே அது மிகப்பெரிய திருவிழா, மிகப்பெரிய நிகழ்ச்சி. செக்ரட்டேரியட் போறாங்களா? ஐயோ, சிஎம் செக்ரட்டேரியட் போறாங்களா? பத்திரிகையில செய்தி. அது இதை விட என்ன வேலை இருக்கு சிஎம்க்கு? ஒரு முதலமைச்சருடைய வேலை தினம் தலைமை செயலகத்துக்கு போக வேண்டும், அங்கே கோப்புகளை பார்க்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், அதிகாரிகளை சந்திக்க வேண்டும், அமைச்சர்களை சந்திக்க வேண்டும். இதுதான் அவருடைய வேலை. இதை விட்டுட்டு இதே ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியாக, அதுதான் இன்று தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. ஆக இதிலெல்லாம் மாற்றம் உங்களால் கொண்டு வர முடியும். இவர்களுக்கு என்ன தைரியம்? திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் திராவிட கட்சியில் என்ன தைரியம் இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களா? அவர்கள் எல்லாம் ஏமாளிகள், சுலபமாக ஏமாத்தி விடலாம். அவளுக்கு 2 வசனம் பேசினா ஆஹா வசனம், உங்க மொழியில சொன்னா சூப்பர்ரா சொல்லுவான், கை தட்டிட்டு போவாங்க. 2 சினிமாவில் நடிச்சுட்டா போதும், ஆஹா சினிமாவில். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த கருத்து, சினிமானா எல்லாம் முடிஞ்சு போச்சு. சினிமா ஒன்று ரிலீஸ் பண்ணா போதும், அடுத்த நாள் கட் அவுட்ல போயிட்டு மேல நின்று பாலை ஊத்துறாங்க, பால் அபிஷேகம். பால் இல்லைன்னா பீரை ஊத்துறான், கையில கற்பூரம் ஏத்துறான், கோயிலுக்கு அங்க பிரதேசம் போறான், மண்சோறு சாப்பிடுறான். யாருக்கு? அவன் ஹீரோ, படம் பயங்கரமா ஹிட் ஆகணும். இதுதான் இன்றைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியது யார்? இந்த திராவிட கட்சிகள். ஆக இதெல்லாம் மாற்றம் வேண்டும். உலகத்தில் எந்த நாட்டிலாவது ஒரு கட் அவுட்டுக்கு பாலையும் பீரும் ஊத்திருக்கிறாங்களா? இதை கொண்டு வந்தது யார்? திமுக, அண்ணா திமுக இந்த திராவிட கட்சிகள். ஆக எல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இன்று முதலமைச்சர் என்றால் தெய்வம். பேனர்ல பார்ப்பீங்க, கட் அவுட்ல பார்த்திருப்பீங்க. எங்க பார்த்தாலும் தெருவில் நடக்க முடியுதா? பிளாட்ஃபார்ம்ல எங்கே பார்த்தாலும் கட் அவுட் வச்சுக்கிட்டு அங்காள பரமேஸ்வரியன் போடுறான், பிரத்திங்காரா தேவியே, துர்கா தேவியே, மாரியம்மா, மேரியம்மான்னு போட்டுட்டு இருக்கான். இது வேற எங்கேயாவது நடக்குமா? இந்த நாட்டிலாவது இருக்கிறா? இல்லையே. சிந்தியுங்கள், ஒரு மாற்றம் வேண்டும்.
50 ஆண்டு காலம் இப்படியே உங்களை ஏமாத்தி ஏமாத்தி வசனம் பேசி சினிமாவில் நடிச்சு எலெக்ஷன் வந்ததுன்னா காசை கொடுத்து சாராயத்தை கொடுத்து பிரியாணியை கொடுத்து அப்புறம் இலவசங்களை கொடுத்து முடிஞ்சு போச்சு. நீங்களும் ஆஹா இலவசங்கள் கொடுத்துட்டாங்க. என்ன இலவசங்கள்? டிவியை கொடுத்துட்டாங்க. டிவி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அந்த டிவி? 1800 ரூபா டிவி, வெடிச்சு போகிற டிவி. இன்னைக்கு போய் ரூபா வித்துட்டு இருக்கான். எவ்வளோக்கு? 50 ரூபாய்க்கு. இதுக்கு முன்பு அந்த டிவி என்ன பண்ணிட்டான்? அதை வச்சு குடிச்சிட்டான். இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில். ஆக இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், ஒரு மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து வித்தியாசத்தை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் முதலமைச்சரை வந்து சந்திக்க தேவையில்லை, முதலமைச்சர் உங்களை வந்து சந்திப்பார். இதுதான் நமக்கும் அவர்களுக்கு வித்தியாசம். நான் முதலமைச்சராக நான் பணியாற்ற மாட்டேன், உங்களுடைய முதல் ஊழியனாக நான் பணியாற்றுவேன். என்னை யாரும் மாண்புமிகு அன்புமணின்னு கூப்பிட வேண்டாம். அன்புமணி அவர்களே, நான் டாக்டர் அன்புமணின்னு கூப்பிடுங்க. இந்த பந்தா எதுவும் வேண்டாம். இந்த அம்மா அவங்க வீட்டில இருந்து செக்ரட்டேரியட் போனோன்னா ரோடெல்லாம் மறிச்சு 1000 2000 போலீஸ்காரங்க, 10 அடிக்கு ஒரு போலீஸ்காரங்க. போக்குவரத்து நெரிசல், அதுவும் சென்னையில் சாதாரணமாகவே போக்குவரத்து நெரிசல். வெளியில போனாங்கனாலே அது மிகப்பெரிய ஒரு செயல். அது இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். ஏன்னா சென்னையில் இருக்கிறது, ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தா நகரமயமாக்குதல், அர்பனைசேஷன். ஒரு காலத்தில் மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக அங்கே நகரமயமாக்குதல் இருந்தது. கிராமத்தில் நகரத்துக்கு போனாங்க. அதை மீறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 51 விழுக்காடு நகரமயமாக்குதல். ஏன்னா கிராமத்தில் வேலை கிடையாது, விவசாயம் கிடையாது, தொழில் கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே இல்லாத எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. சென்னையில் பெரிய பெரிய நகரங்கள் வந்து சேருகின்றார்கள். வருகின்ற மக்களுக்கு இங்கே சென்னையிலே எந்த ஒரு வசதியும் கிடையாது. சென்னைக்கு முதல் நீங்க வந்தப்போ நீங்க எங்க போவீங்க? மெரினா பீச்சுக்கு போவீங்க. பீச்சை பார்க்கணும். ஏன்னா பலர் இங்க சென்னைக்கு வந்தவுடன் வாழ்க்கையிலே அந்த கடற்கரையை பார்க்காதவர்கள் முதல்ல அங்க போய் பார்த்தா வெறும் குப்பையும் கடைகளும் அதுவும் இதுவும். ஆனால் சென்னை கடற்கரை, மெரினா கடற்கரை உலகத்திலே 2வது பெரிய கடற்கரை. முதலாவது கடற்கரை மயாமி பீச், புளோரிடா, அமெரிக்காவில் உள்ள மயாமி பீச். நான் அங்கே சென்றிருக்கின்றேன், அந்த பீச்சை பார்த்திருக்கின்றேன். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் இந்த மெரினா கடற்கரையை மயாமி கடற்கரைக்கு நிகராக எங்களால் மாற்ற முடியும், வித்தியாசமாக செய்ய முடியும், மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் இவர்கள் அதில் எப்படி கொள்ளடிக்கலாம், திருப்பி கம்பியை நடலாம், திருப்பி இது செய்யலாம், கொள்ளடிக்கணும். அவங்களுக்கு ஒரே நோக்கம், ஏதாவது செஞ்சு அதை கொள்ளடிக்கணும், காசு அடிக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன? கூவம். இவங்க சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூவம் மணக்கும். ஆமா, மணக்குது தான். இன்னைக்கு எப்படி மணக்குது? நாற்றம். இப்ப உங்களுக்குலாம் நான் கூவம் சொன்னா அவங்க மனசுல என்ன வரும்? ஐயோ நாற்றம், சாக்கடை, கழிவு, அதுதான் உங்கள் மனதில் இருக்கும். ஆனால் திமுக, அண்ணா திமுக காரர்களுக்கு கூவம் சொன்னா அவங்க மனசுல அடடா பணம் பணம் பணம். கூவத்தை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்? இப்ப கடல்ல கல்லு போடுறாங்க, அலை அரிக்குதுன்னு சொல்லிட்டு கல்லு போடுறாங்க. கணக்கில் பார்த்தா 10 லாரி லோட்ல கல்லு கொட்டுறாங்க. ஆனா அங்க உண்மையா செஞ்சது 2 லாரியில கொட்டியிருக்காங்க. கேட்டா கடல் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. இதுதான் கணக்கு. அதே போன்றுதான் கூவத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். மணக்குதா? இன்னைக்கு கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. அதை வைத்துக் கொண்டு சென்னை பாஷைன்னு ஒன்று இருக்கு, மெட்ராஸ் பாஷை, இது சென்னை தான். கூவம் எப்படி இருக்குன்னா கப்பு, உங்களுக்கு அது கப்பு, திமுக அண்ணா திமுகவுக்கு அது டப்பு. இந்த கூவம் 72 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து வருது, திருவள்ளூர் மாவட்டத்தில் வருது. அந்த காலத்தில் கூவத்தில் தான் தண்ணி குடிச்சாங்க, குளிச்சாங்க, அதில் போட்டில் போனாங்க. அவ்வளோ தூய்மையாக இருந்தது. அந்த காலம்னா நான் சொல்றது 200 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, 50 ஆண்டுகளுக்கு முன்பு. அவ்வளவுதான். இங்கே
சென்னைக்கு வெளியில வரைக்கும் இன்னைக்கும் தண்ணி குடிக்கிறாங்க. இந்த கூவம் தண்ணியை 72 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் இன்னைக்கு தூய்மையான தண்ணி தான் வருது. அதுல குடிக்கிற தண்ணி குளிக்கிறாங்க அதுல. ஆனா இங்க வெறும் 12 கிலோமீட்டர் தான் கடலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க சாக்கடை. ஏன்? கழிவு நீர் அதுல கலக்குது. தொழிற்சாலைகள் கழிவு நீர், வீட்டிலிருந்து கழிவு நீர் எல்லாம் கலக்குது. ஏன்? அந்த கழிவு தடுத்தா போதும். எங்க கிட்ட விட்டு பாருங்க. 5 ஆண்டு காலத்திலே நாங்கள் அந்த கூவத்தை மாற்றி காண்பிப்போம். உண்மையா நாங்கள் மாற்றி காண்பிப்போம். வசனம் நாங்க பேச மாட்டோம். ஏன்னா சவுத் கொரியான்னு ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டிலே சோல் ஒரு நகரம், தலைநகரம். அந்த நகரத்தில் நான் போயிருக்கிறாங்க. அப்ப சொன்னார்கள், அந்த நகரத்தின் மத்தியில் ஒரு ஆறு ஒன்று ஓடுகிறது. அந்த காலத்தில் இருந்தது. பிறகு அந்த ஆற்றுக்கு மேல் ஒரு பாலத்தை கட்டினார்கள், ஃப்ளைஓவர். அந்த ஃப்ளைஓவர் பார்த்தா ஒரு 8-10 கிலோமீட்டர்ல. அதற்கு பிறகு அந்த ஆறே வந்து கழிவா கூவம் மாதிரி ஆயிடுச்சுங்க, சாக்கடையா மாறிடுச்சு. பிறகு அந்த நகரில் ஒரு மேயர் வந்தார். மேயர் வந்து முதலில் அவர் செய்தது, இதை நான் மாற்றி காண்பிப்பேன் என்று சொன்னார். அந்த ஃப்ளைஓவரை உடைச்சார். மக்கள் எல்லாம் கோவம், என்ன ஒரு ஃப்ளைஓவர் உடைக்கிறார், உடைச்சார். பிறகு அங்க இருக்கின்ற வரத்து காவாய்கள் எல்லாம் சீர் செய்தார். நல்ல நீர் வந்தது. அந்த சாக்கடையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். பிறகு அந்த காலத்தில் இருந்த ஆறாக அது மாற்றி 2 கரைகளிலெல்லாம் அங்கே செடிகள் வைத்து, நாற்காலிகள் வைத்து, பெஞ்ச் வைத்து, பொதுமக்கள் அங்கு நடமாட்டம் நடந்து மிக சிறந்த ஒரு ஆறாக மாற்றினார் அந்த மேயர். அவரை மீண்டும் அந்த மக்கள் தேர்வு செய்தார்கள். நான் பார்த்தேன் அதை. இது நம்ம மேயரால் செய்ய முடியுமா? குனியரா இருப்பார் அந்த அம்மா, வண்டி போச்சுன்னா இடுப்பெல்லாம் உடஞ்சிடும் போல இருக்குது. ஆனா அவர் நல்ல மனுஷன், அவரை செய்ய விட மாட்டாங்க. இதெல்லாம் இங்கே பார்த்தால் தெரியும். இந்த வித்தியாசம் ஒவ்வொரு நாட்டிலும் பாருங்கள், மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தெரியாது, தெரியல, அங்க போய் பார்த்துட்டு வாங்க. எங்களால் முடியும். ஆக நினைத்து பாருங்கள். இங்கே சென்னையிலே போக்குவரத்து நெரிசல், சாதாரண நெரிசல் கிடையாது, டிராபிக் ஜாம் எங்க பார்த்தாலும். எங்க வீட்டில இருந்து இங்க வரதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆகுது, திலக் தெருவில் இருந்து இங்க வரது. காரணம் போக்குவரத்து நெரிசல். இதை பத்தி இவர்களுக்கு அக்கறையா? நிச்சயமா கிடையாது. எங்களிடம் ஆட்சியை விடுங்கள். நாங்கள் ஏகப்பட்ட திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். சென்னைக்காக, தமிழ்நாட்டிற்காக வைத்திருக்கிறோம். சென்னை ஸ்பெசிபிக் திட்டங்கள், பிஆர்டிஎஸ், பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் சொல்வார்கள். இது ஒரு புதுமையான திட்டம். அயல் நாடுகளில் இருக்கின்ற திட்டம். பிரேசில், கொலம்பியா நாட்டில், பெல்ஜியம் நாட்டில் இருக்கிறது. இந்தியாவிலே அகமதாபாத்திலே அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தனியாக பஸ்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு லேன் வைத்து, அங்கே ஜீப்ரா கிராசிங், தனியாக வசதிகள் எல்லாம் பெற்று, வேற யாரும் எந்த வாகனமும் அந்த லேனில் போகக்கூடாது, அந்த பகுதியில் போகக்கூடாது. இதெல்லாம் நல்ல திட்டங்கள், வித்தியாசமான திட்டங்கள். எங்களால் முடியும், நாங்கள் உறுதியாக செய்வோம். இன்று தமிழ்நாட்டில் சென்னையிலே 3000 பேருந்துகள், அரசு பேருந்துகள் பத்துமா? 6000 பேருந்துகள் தேவைப்படுகிறது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் வேண்டும். சிங்கப்பூர் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏகப்பட்ட வித்தியாசங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் உறுதியாக சென்னையை, நான் ஏதோ சென்னையை வந்து சிங்கப்பூரா மாற்றுவேன் நான் சொல்ல மாட்டேன். இல்லை தமிழ்நாட்டை நான் துபாயா மாற்றுவேன், சிங்கப்பூரை சென்னை, தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாற்றுவேன் நான் சொல்ல மாட்டேன். என்னால் என்ன செய்ய முடியும், உறுதியாக நன்மை செய்வேன். அந்த திட்டங்கள்லாம் உறுதியாக நான் இங்கே கொண்டு வருவேன். அதில்லாமல் இங்கே சென்னை சுற்றி இருக்கின்ற இந்த ஆறுகள், கூவம், அடையார் ஆறுகள், பக்கிங்ஹாம், இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் ஆற்றிலே போக்குவரத்து, வாட்டர் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதை மீண்டும் செய்வோம், செயல்படுத்துவோம் திட்டங்கள் எல்லாம்.
மெட்ரோ ரயில் வருமா? வரும், ஆனா வராது. வெட்கக்கேடு. லண்டன் நகரில் மெட்ரோ 150 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. நினைச்சு பாருங்க, 150 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் நகரிலே மெட்ரோ தொடங்கப்பட்டது, சுரங்கப்பாதையில். இன்னைக்கு லண்டன்ல 3 அடுக்கு மெட்ரோ. சுரங்கப்பாதையிலே ஒரு ட்ரெயின் போது, அதுக்கு மேல 3 ட்ரெயின் அடுக்கடுக்காக போயிட்டு இருக்கு மெட்ரோ. மாஸ்கோ, அதுவும் 120 ஆண்டுகளுக்கு முன்பு மாஸ்கோ மெட்ரோ. ஆனா இங்கே சென்னையில் இன்னும் நாம் தொடங்கவில்லை. 50 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தார்? என்ன புதுமையை கொண்டு வந்தார்கள்? எதுவும் கிடையாது. நியாயமா சென்னையிலே 40 ஆண்டுகளுக்கு முன்பு மெட்ரோ வந்திருக்க வேண்டும். வந்திருந்தால் இங்கே போக்குவரத்து நெரிசல் வந்திருக்காது. டெல்லியிலே பாருங்கள், இந்த மெட்ரோவால் 25 விழுக்காடு போக்குவரத்து நெரிசல் குறைந்திருக்கிறது டெல்லியிலே. இங்கே சென்னையிலே வர வேண்டும், எல்லா பகுதிக்கும் மெட்ரோ போக வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் மெட்ரோ போடுறதுக்கு 10 வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா தான் வந்து கொடியை அசைக்கணும். இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து சும்மா இருக்கக்கூடாது. மாற்றம் உங்க மனதிலே படணும். போதும்பா இவங்கெல்லாம், அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அந்த மனதிலே அது படும், அந்த வார்த்தைகள் வர வேண்டும், அந்த தெளிவு வர வேண்டும், அந்த சிந்தனை உங்கள் மனதிலே வர வேண்டும். இல்ல இந்த அம்மா வந்தாங்க, மெட்ரோ வேண்டாம், கிடப்பில போடு, எங்களுக்கு மோனோ ரயில் தான் வேணும். மோனோ ரயில் என்ன? அந்த மேல போயிட்டு இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. சுற்றுலா தலங்கள் அங்க இருக்கின்ற மோனோ ரயில், இந்த என்டர்டெயின்மெண்ட் பூங்காக்கள் பார்க் இருக்கும் அங்க வெளிநாட்டில். அதுல தான் மோனோ ரயில் ஓடிட்டு இருக்கு, சின்னதா பொம்மை மாதிரி ஓடிட்டு இருக்கும். அதுதான் நாங்க போடுவோம். ஏன்? இந்த மெட்ரோ அவங்க தொடங்கினாங்க, நான் போட மாட்டேன். இதெல்லாம் நீங்க எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உலக அளவிலே மொத்தம் மோனோ ரயில் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா இருக்கு? 412 கிலோமீட்டர். உலகத்துல மொத்தத்தில் எல்லா மோனோ ரயிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 412 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆனா இந்த அம்மா திட்டம் எப்படின்னா, சென்னையில மட்டும் 450 கிலோமீட்டர் மோனோ ரயில் போடணுமா. கேட்டா நாங்க தொடங்கின திட்டம். இதுவா தேவை? இப்போ இந்த அம்மா படி மெட்ரோ ரயில் தரைக்கு கீழே போனோம், அப்புறம் மோனோ ரயிலுக்கு மேலே ஏறணும், அப்புறம் ஏறணும். இதெல்லாம் செயல்படாத திட்டங்கள், செயலிலே முடியாத திட்டங்கள் எல்லாம் இங்கே இவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 15 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் அன்றைய அரசாங்கத்திற்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்ன ஆலோசனை? அப்பொழுது இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை போக்க பாரிஸ் கார்னரிலிருந்து தாம்பரம் வரை ஒரு எக்ஸ்பிரஸ் ஃப்ளைஓவர் கட்டுங்கள். அதே போன்று பாரிஸ் கார்னரிலிருந்து பூந்தமல்லிக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ஃப்ளைஓவர். அங்க தொடங்கினா அந்த ஃப்ளைஓவர் அங்க பூந்தமல்லிக்கு போகணும் 25 கிலோமீட்டர். இங்க தொடங்கினா தாம்பரத்துக்கு 25 கிலோமீட்டர் மேலேயே போகணும். அங்கங்க அப்படி யார் இறங்கணும் இறங்கிடலாம். இது 15 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த திட்டம். அதெல்லாம் செயல்படுத்தி இருந்தார்கள் என்றால் இன்னைக்கு நெரிசலே இருக்காது, சென்னையில் இருக்காது. ஜப்பான் நாட்டுக்கு நான் சென்றேன் 2002ஆம் ஆண்டில். அங்கே பார்த்தால் நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கின வெளியில் போன உடனே ஒரு பஸ்ஸை பிடிச்சோம். அங்கே ஷின்கோபே ஒசாக்கா, அங்கே மாகாணத்தில் இருக்கின்ற அந்த ஊருக்கு 80 கிலோமீட்டர் ஃப்ளைஓவர் போட்டிருக்காங்க. நினைச்சு பாருங்க, எப்போ 2002லயே 80 கிலோமீட்டர்ல ஃப்ளைஓவர் ஜப்பான்ல. அத்தனைக்கும் ஜப்பான் வந்து பூகம்பம் நாடு. அதை மீறி அந்த டெக்னாலஜி கொண்டு வந்து அதுல நான் பஸ்ல எவ்வளவு நேரம் போயிருக்கேன்? 80 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் என்ன போய் விட்டுருக்காங்க. ஆக இதெல்லாம் இங்கே வர வேண்டும். சென்னை சுத்தி பக்கத்தில் சுத்தி ரிங் ரோடு வர வேண்டும். 5 ரிங் ரோடு வர வேண்டும். ஒவ்வொரு ரிங் ரோடும் இன்டர் கனெக்டிங் ரிங் ரோடு வர வேண்டும். நாம் ஆட்சிக்கு வந்து சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் வட்டத்தில்
எங்கேயுமே நீங்கள் எல்லாம் எங்கேயும் ₹1 கூட நீங்க அங்க கட்டணும், டோல்கேட்ல எங்கேயும் கட்ட வேண்டாம். இது அரசாங்கத்துடைய வேலை இது. ஏன்னா இப்ப நீங்க போனீங்கனாலே அங்கங்க ஒரு கேட்டை போட்டுறான், காசை புடுங்க, காசை புடுங்க, காசை புடுங்க. நம்ம ஆட்சியில் அப்படிலாம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய பணம் உங்களுக்கு சேரணும். இது யாரோ ஒரு கொள்ளக்காரங்க வருஷம் கணக்குதுல அதில் டோல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அது எவ்வளோ கலெக்ட் பண்றான், எவ்வளோ பெறணும் யாருக்கும் தெரியல. எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான் காசை. ஆக இதெல்லாம் நாம் நிச்சயமாக நாம் செய்வோம். அடிப்படை வசதிகளை சென்னைக்கு கொண்டு வருவோம். மதுரவாயிலிருந்து துறைமுகம் வரைக்கும் ஒரு ஃப்ளைஓவர், மேம்பாலம். காரணம் அங்கே துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி இன்னும் சுலபமாக இருக்கணும்னு ஒரு திட்டம் இருந்தது. 19 கிலோமீட்டர். இன்னைக்கு போனால் அதெல்லாம் வயிறு எரியுது. குச்சி குச்சியாக கம்பி கம்பியாக நிற்குது. அங்கே துரு பிடிச்சி போயிருக்கு அந்த கம்பி, பில்லர் பில்லரா. கேட்டால் திமுக காலத்தை தொடங்கின திட்டம் இன்னைக்கு இவங்க வந்து அதை நிறுத்திட்டாங்க. ஏன்? துட்டு. அவங்க சொல்றாங்க நாங்க அவங்களுக்கே கொடுத்துட்டோம். இவங்களும் கேட்கறாங்க, எத்தனை பேருக்கு தான் எங்களால கொடுக்க முடியும்? இவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன சொல்லி நிறுத்திருக்காங்க தெரியுமா? என்ன காரணம்? அந்த கூவம் ஆறு வருதான், அந்த கூவம் ஆத்துல அந்த மேம்பாலம் போகுதான். கூவம் கரையில தான் போனோமா, ஆனா கொஞ்சம் உள்ள போயிருக்கான். கொஞ்சம் கூவம்னா என்ன, நேரா போயிட்டு இருக்கும் ஆறு, வளைஞ்சு வளைஞ்சு தான் போவோம் ஆறு. இதெல்லாம் சாதாரண காரணங்கள். இதை வச்சுக்கிட்டு நிறுத்தி, ஆக இதெல்லாம் இவர்களுக்கு நிச்சயமாக நல்லது எதுவும் செய்ய மாட்டார்கள். இடைத்தேர்தல் இப்ப என்ன உல்டாவாயிடுச்சு. இப்போ என்ன உல்டா? நம்ம பார்த்திருக்கோம் இதுக்கு முன்பு திருமங்கலம் ஃபார்முலா. நம்ம அல்ஜிப்ரால தான் ஃபார்முலா பார்த்திருக்கிறோம், கணக்கில் பார்த்திருக்கோம் ஃபார்முலா, இல்ல கெமிஸ்ட்ரியில் பார்த்திருக்கோம் ஃபார்முலா. ஆனா இவர்கள் எல்லாம் திராவிட கட்சிகள் எல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிப்பாங்க ஃபார்முலா. திருமங்கலம் ஃபார்முலா. என்னடா திருமங்கலம் ஃபார்முலானா, ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடு, அது திருமங்கலம் ஃபார்முலா. அடுத்தது ஸ்ரீரங்கம் ஃபார்முலா. அது என்னடான்னு பார்த்தா இல்ல ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடு. இப்பொழுது ஆர்கே நகர் ஃபார்முலா, ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடு. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு 100 வீடுகளுக்கு ஒருத்தர் போட்டாங்க. யாரு? எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, ஆளும் கட்சி. அந்த 100 வீட்டுக்கு இவங்க தான் பார்த்துக்கணும். எதுக்கு? துட்டு கொடுக்கறதுக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த 100 வீட்டுக்கு யாருன்னு அந்த 100 வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த நபர் தான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாரு. இப்ப மக்களே போன் பண்ணி கேட்கறாங்க, எப்பங்க வர போறீங்க? நான் வரேங்க அப்படின்னு அவர் சொல்றாராம். சீக்கிரம் வாங்க, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கேட்கறாங்களா, என்னங்க எங்களுக்கெல்லாம் என்னங்க எவ்வளவுங்க? நான் வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாராம். இல்லைங்க இங்கெல்லாம் அந்த தெருவில் அப்படி பேசுறாங்க, அந்த தெருவில் அப்படி பேசுறாங்க, நீங்க சீக்கிரம் வந்து கொடுங்க, இல்லாட்டி நாங்களே வந்துடுறோமா, நீங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க, நாங்க வந்து வாங்கிக்கிறோம். இவ்வளோ மோசமா போயிடுச்சு ஜனநாயகம். இது ஒரு தேர்தலா? இதெல்லாம் இந்த தேர்தல் தேவையா? ஆக இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். ஜனநாயகம் கேலி கூத்தாகிவிட்டது. ஜனநாயகமே கிடையாது. தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்டாம்ப் பேப்பர் போட்டு போட்டு எடுத்து போங்க போங்க, உங்களுக்கு தானே எல்லாம். ஏன் அதுக்கு இப்பயே கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம், நீங்க தான் வெற்றி பெற்றீங்கன்னு போயிடலாமே. அட்லீஸ்ட் இந்த அமைச்சர்கள்லாம் ஏதோ வேலைக்கு போவாங்க, அவங்க ஆஃபீஸில் போய் உட்காருவாங்க. தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த அமைச்சர்கள் வீடு வீடா போயிட்டு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஆக இதெல்லாம் இதுதான் இவருடைய வித்தியாசம். சிந்தியுங்கள். இங்க பக்கத்தில் சப்வே இருக்கு சென்னையில். சப்வேனா சப்வே சாண்ட்விச் கிடையாது, சுரங்கப்பாதை. உள்ள சுரங்கப்பாதையில் எங்கேயாவது சென்னையில் போக முடியுதா இன்னைக்கு? பெண்கள் யாராவது போக முடியுமா? தனியாக போக முடியுமா? பகல்ல தனியாக போக முடியுமா? நிச்சயமா போக முடியாது. இருட்டா இருக்கும் பகல்ல, குப்பையா இருக்கும். அவன் துப்பி வச்சிருப்பாங்க. துப்புறது
சிறுநீரகம் நாத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாற்றம்லாம் சாதாரண நாற்றம் கிடையாது, அப்படி மோசமான ஒரு சூழல் இங்கே இருக்கு. இதெல்லாம் நாங்கள் மாற்றுவோம், சுத்தப்படுத்துவோம், தூய்மைப்படுத்துவோம், உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் கொடுப்போம். சப்வேலாம் நாங்கள் எஸ்கலேட்டர் நாங்கள் போடுவோம். ஏற வேண்டாம், ஏறி இறங்க வேண்டாம், நின்னா கீழே இறங்கும், நின்னா மேலே வரும் எஸ்கலேட்டர். இதெல்லாம் மாற்றங்கள், நவீன மாற்றங்கள் நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம். இன்னைக்கு சென்னையில் மிக முக்கிய பிரச்சனை என்ன பிரச்சனை? குடிநீர் பிரச்சனை. ஆண்டுதோறும் பிரச்சனைகள், வருடாந்திரம் பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை. ஆனா இன்னைக்கு சென்னைக்கு எங்க குடிநீர் வருது? ஆந்திராக்காரங்கிட்ட பிச்சை எடுக்கிறோம், கொடுங்க கொடுங்க. கர்நாடகாரண்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம், அந்த தண்ணியை கொடுங்க, காவேரி தண்ணியை கொடுங்க, இங்க கிருஷ்ணா தண்ணியை கொடுங்க. சென்னையில் நல்ல மழை பெய்யுது, 1150 மில்லிமீட்டர் மழை சென்னையில் பெய்கிறது ஆண்டுதோறும். தமிழ்நாட்டுடைய சராசரி மழை 922 மில்லிமீட்டர், இங்கே 1150 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. ஆனால் பெய்கின்ற மழையெல்லாம் 80 விழுக்காடு எங்கே? கடலுக்கு செல்கிறது. நம்ம என்ன பண்றோம்? பெய்கிற மழையெல்லாம் கடலுக்கு விட்டுடுறோம், திருப்பி கடல்ல இருந்து மழையை எடுத்து தண்ணியை எடுத்து பிடிச்சி வச்சிருக்கோம். திருப்பி எப்படி பிடிக்கிறோம்? டீசாலினேஷன் பிளான்ட், கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறதா. அதற்கு 10,000 கோடி 20,000 கோடி செலவு பண்றோம். யார் பணம்? அதெல்லாம் உங்கள் பணம், உங்கள் வீட்டு பணம், வரி பணம். அதெல்லாம் கமிஷன் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டீசாலினேஷன் பிளான்ட் எங்க போடணும்னு தெரியுமா? பாலைவனத்து பகுதியில் போட வேண்டும், அங்கே மழை இல்லாத பகுதியில் போட வேண்டும். இதுதான் உலக நாடுகள் போடுகிறார்கள். மழை இல்லாத பகுதி பாலைவனத்தில். ஆனா இங்க சென்னையில் மழை, அவ்வளோ மழை இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த மழையெல்லாம் இங்கே பூமியிலே செல்ல நாங்கள் வழிவகை செய்வோம், திட்டங்கள் செய்வோம். இங்கே குளங்கள், ஏரிகள், குளங்கள் இங்கே சென்னையில் ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருந்து எல்லாத்தையும் மூடிட்டாங்க. யார் முதல்ல மூடினது? எம்ஜிஆர் வந்தார், மூடினார். ஏரியா மூடு, ஹவுசிங் போர்டு கட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸை கட்டிட்டு போ. ஏரி ஸ்கீம் அது வேற. இதெல்லாம் இருக்கிற ஏரிகளை நாங்கள் பாதுகாப்போம், தூர்வாரி சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி. அங்கே பெய்கின்ற மழை அது மட்டும் கிடையாது. இப்போ மழை பெஞ்சதுன்னா இங்கே சென்னையில் கழிவு நீரும் மழை நீரும் ஒன்றாக கலந்து கடலுக்கு செல்கிறது. இதை நாங்கள் தடுத்துவோம். மழை நீர் தனியாக பிரித்து எடுத்து அதற்கு தனியாக ஒரு சேனலை கட்டி அங்கே விடுவோம். இதெல்லாம் பல திட்டங்கள் சென்னைக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம். பள்ளிக்கரணை பகுதி சதுப்பு நிலம் இந்தியாவிலே சென்னைக்கு மட்டும்தான், வேற எந்த நகரத்துக்கும் இது போன்ற ஒரு சதுப்பு நிலம் இல்லை. மழைநீர் வடிகால், அக்விஃபயர் அந்த பகுதி. இதற்கு என் தலைமையிலே பல போராட்டங்கள் நடத்திருக்கும், ஐயா தலைமையில் நடத்திருக்கும், சைக்கிள் பேரணி நடத்திருக்கும். பள்ளிக்கரணையை பாதுகாப்போம் என்று அமைப்பு. ஒரு காலத்தில் பள்ளிக்கரணை 5000 ஏக்கர் இருந்தது, இன்னைக்கு பார்த்தா 400 ஏக்கர் வடிகால். இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் நிச்சயமாக இதற்கு எந்த அப்படியே ஒரு யோசனை கூட அவர்களுக்கு இருக்காது. அதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், நினைத்து பாருங்கள். இங்கே அதிகாரிகள், சென்னையில் உள்ள அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? அது இல்லாமல் கவுன்சிலர்கள் என்ன செய்வாங்க? எங்கேயாவது வீட்டுக்கு முன்னாடி மணலை கொட்டினா போதும், செங்கல் கொட்டினா போதும், உடனே வாங்க. கட்டுறீங்களா? வீடு கட்டுறீங்களா? எங்களுக்கு அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி கட்டுவீங்க? வெட்டுங்க காசு. இதுதான் நீங்க சென்னையில் கவுன்சிலருடைய வேலை. சும்மா அவங்களோட போறது கிடையாது, காசு கொடுங்க. கவுன்சிலருக்கு காசு கொடுக்கணும். அடுத்தது இன்னொருத்தர் வருவார், எங்க இருந்து? கார்பரேஷன்ல இருந்து வருவார், அவருக்கு காசு கொடுக்கணும். இல்ல கொஞ்சம் பில்டிங் கொஞ்சம் பெருசாக கட்டிங்கன்னா சிஎம்டிஏ. இன்னைக்கு பார்த்தா சிஎம்டிஏ தான் பெரிய கொள்ளக்காரங்களா இருக்காங்க. சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. காசு இல்லாம உள்ளேயும் போக முடியாது. அந்த கேட்ல பார்த்தா வாட்ச்மேன் காசு இல்லாம வாட்ச்மேன் உள்ள விட மாட்டான். லிப்ட்ல ஏறினா லிப்டுக்காரன் காசு இல்லாம லிப்ட்ல ஏற்ற விட மாட்டான். அங்க மேல போனா அந்த அதிகாரி முதல்ல காசு வச்சாதான். யாரு? சாதாரண ஒரு கிளர்க்கு. கிளர்க்குக்கு மேல அப்புறம் இன்னும் கொஞ்சம் காசு, ஏஇ, அப்புறம் ஏஇ ஸ்குவாடு, அப்புறம் எல்லாரும் மேல. இப்படி இது இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது, ஆண்டு கட்சிகளும்
திமுக காலத்தில் சென்னையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கட்டிடம் கட்டணும்னா உங்களுக்கு 25 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாங்க லஞ்சமாக திமுக காலத்தில். இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 150 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பில்டர்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த வீடுகள் அடுக்குமாடி வீடுகள் கட்டுகின்ற அந்த பொறியாளர்கள், இன்ஜினியர், பில்டர் வயிற்றுலேயே அடிச்சிட்டு இருக்காங்க. என்னங்க இது அநியாயங்க, அக்கிரமங்கள். நாங்களே ஏதோ கடனை வாங்கி அங்கே வாங்கி எவ்வளோ இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம். ஆனால் இவங்க எங்ககிட்ட அப்படியே அடிச்சுட்டு போறாங்களே. அநியாயம், அநியாயம். ஆயிரக்கணக்கான அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது. காரணம் காசு. இந்த 150 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் யாருக்கு போய் சேருது? அது யார்கிட்ட வாங்குறாங்க? அந்த பில்டர்ஸ் உங்ககிட்ட தான் வாங்குறாங்க. ஆக இவர்கள் செய்கின்ற லஞ்சம், இவர்கள் செய்கின்ற ஊழல் எல்லாம் நேரடியாக உங்களைத்தான் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். நல்ல மாற்றங்கள் இங்கே வர வேண்டும். மின்சார பிரச்சனை, இந்த குடிநீர் பிரச்சனை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்து இங்கே சென்னையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம். இது ஒரு அரசாங்கத்தின் அடிப்படை கடமை. அந்த நீரை பெறுவது உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க கவர்மெண்ட்ல? 10 ரூபாய் அம்மா தண்ணி. எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட்ல தண்ணி வித்திருக்கிறாங்களா? 10 ரூபாய் ஒரு பாட்டில் தண்ணி விற்கிறாங்க. கேவலம் அதெல்லாம். இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். மின்சார பிரச்சனை, இவர்கள் ஆட்சிக்கு வந்து சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதத்திலே தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றுவோம். அப்படி எத்தனை முறை சொல்லிட்டாங்க இவங்க? 20 முறை சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு 3 மாதங்கள் மின்மிகை ஆயிடுச்சா? கரண்ட் கட்டு, மின்வெட்டு, இதெல்லாம் நிச்சயமாக இதெல்லாம் மாற வேண்டும். காரணம், இதற்கு யார் காரணம்? இந்த திமுக, அண்ணா திமுக 2 கட்சிகளும் தான். கடந்த 50 ஆண்டு காலத்திலே இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு மொத்தத்திலே 5000 மெகாவாட் மின் உற்பத்தியை தான் செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய தேவைகள் 14,500 மெகாவாட். இவர்கள் செய்ததெல்லாம் வெறும் 5000 மெகாவாட். மீதி இருக்கின்ற 3500 மெகாவாட் வந்து மத்திய அரசிடம் பெறுகிறார்கள். மொத்தம் 8500. மீதி இருக்கின்ற 6000 மெகாவாட் பற்றாக்குறை தனியாரிடம் பெறுகிறார்கள். காரணம், அரசாங்கத்திடம் பெறுகின்ற மின்சாரம் ஒரு யூனிட் 2 ரூபாய் 90 பைசா. தனியாரிடம் ஒரு யூனிட் எவ்வளவு பெறுகிறார்கள் தெரியுமா? 15 ரூபாய் 13 பைசா. அதுல 10 ரூபாய் இவங்களுக்கு போகுது. இப்படியெல்லாம் சாதாரண கொள்ளை கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்து ரினியூபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, ஹைட்ரோ, என்னென்னமோ இருக்கு. உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி இருக்கு. இப்போ இந்த எனர்ஜி பற்றி நான் பேசணும்னா எனக்கு 2 மணி நேரம் நான் பேசுவேன். உங்களுக்கு பாடம் நடத்துவேன் நான். சோலாரில், போட்டோ வால்டேக்லேருந்து, தெர்மல்லேருந்து எந்தெந்த நாட்டில் எத்தனை கெப்பாசிட்டி இருக்கு. இதெல்லாம் நிச்சயமா எங்களால் முடியும். மாற்றங்கள் கொண்டு வர முடியும். உங்க வீட்டில் எல்லாருக்கும் வீட்டுக்கு மேலே சோலார், அதற்கு உங்களுக்கு மானியமே கொடுப்போம். தமிழக அரசு கொடுத்து அதுக்கு இந்த ரிவர்சிபிள் டிஜிட்டல் மீட்டர் இருக்கு. ரிவர்சிபிள் மீட்டர்னா 2 பக்கமும் கரண்ட் போகலாம். உள்ளே உங்க வீட்டுக்கு வரலாம், சோலார் தயாரிக்க கரண்ட் திருப்பி வெளியில போகலாம். உங்க வீட்டில் 5000 யூனிட் நீங்க ஒரு மாசத்துக்கு கட்டினீங்கன்னா அந்த சோலார்ல நீங்க ஒரு முறை நீங்க போட்டுட்டீங்கன்னா தொடர்ந்து மின்சாரம் போயிட்டே இருக்கும். அதுல 5000 மீட்டர் அதுல கழிச்சுப்போம். அவ்வளவுதான். இது எவ்வளவு திட்டங்கள் இருக்கு. அதனால சென்னையில மட்டும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட இந்த திட்டத்தின் மூலமாக 2000 மெகாவாட் உற்பத்தி செய்யலாம். சோலார், ரூஃப்டாப் சோலார் மட்டும். இவர்களுக்கு அதை பத்தி தெரியாது. சோலார்ல எப்படி காசு கொள்ளடிக்கலாம், எப்படி அது காசு எப்படி வரலாம், காசு எதை பார்த்தாலும் காசு 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 கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம். அதனால நீங்க எல்லாம் நல்ல மாற்றம் நமக்கு வர வேண்டும். நல்ல சிந்தித்து மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டியிடுகிறது. நாங்கள் தைரியமாக போட்டியிடுகின்றோம். திமுகவும் வேண்டாம், அண்ணா திமுகவும் வேண்டாம் என்ற முடிவு நாங்கள் தெளிவாக தைரியமாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியாவது எடுத்திருக்கிறதா?
நிச்சயமாக கிடையாது. அவங்களால் முடியாது. நாங்கள் பகிரங்கமாக உங்களை நம்பி, மக்களை நம்பி, இளைஞர்களை நம்பி, பெண்கள் தாய்மார்களை நம்பி, எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்ற கோடான கோடி மக்களை நம்பி நாங்கள் இந்த முடிவெடுத்திருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி யார்? பாட்டாளி மக்கள் கட்சி தான். இது நான் மட்டும் சொல்லவில்லை. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் சொல்லுகின்றார்கள், அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள், பொதுமக்கள் சொல்லுகின்றார்கள். ஆமா, ஐயா தான் தினமும் பார்த்த நல்ல பகிரங்கமாக, தைரியமாக, தெளிவாக அறிக்கைகள், புள்ளி விவரங்கள், அறிக்கைகள் மட்டும் கிடையாது, போராட்டங்கள் பட்டியலுங்க. அந்த போராட்டங்கள் மேல எத்தனை போராட்டங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம் மக்களுக்காக. இந்த கடந்த 5 மாதங்களில் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன், 25 ஆண்டுகளிலே ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஐயா நடத்தியிருக்கின்றார் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக. இங்கே மின் கட்டண உயர்வுக்காக போராட்டம், நெடுஞ்சாலையோர மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று வழக்கு போட்டு அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம், தமிழக அரசின் ஊழல்களை குறித்து ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்து அதற்கு பிறகு ஒரு ஆர்ப்பாட்டம், நிலம் கையகப்படுத்த சட்டத்திற்கு எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள், காவிரியின் குறுக்கே அந்த மேகதாது அணை அதை கட்டக்கூடாது என்று பல போராட்டங்கள், தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலில் தருமபுரியில் நடத்தினோம், பிறகு காஞ்சிபுரத்தில் நடத்தினோம், மகளிர் வைத்து, பிறகு விழுப்புரத்தில் நடத்தினோம். ஆக இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பிறகு புகையிலை பொருட்களில் 85 விழுக்காடு அந்த எச்சரிக்கை விளம்பரங்கள் போட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். ஆந்திராவில் 20 பேர் படுகொலை செய்யப்பட்டது. அதற்கு பல போராட்டங்கள் நடத்தி வழக்குகள் நாங்கள் போட்டு முதல் முறையாக ஆந்திராவுடைய சரித்திரத்திலே காவல்துறையினருக்கு எதிராக 302 செக்ஷன் FIR போட வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தானே. அதற்கு பிறகு இணையதள சமநிலை தொடர வேண்டும், நெட் நியூட்ரலிட்டி வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். பிறகு திண்டிவனம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக அதை செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள், இன்னும் முடிக்கவில்லை, அந்த பணிகள் முடிய வேண்டும் என்று ஐயா தலைமையில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். பிறகு சமீபத்திலே மே மாதம் 31ஆம் தேதி புகையிலை அந்த கட்டுப்பாடு சட்டம் கோட்பா ஆக்ட் இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இப்படியெல்லாம் மக்களுக்காக அன்றாடம் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இதெல்லாம் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். மக்களை உங்களை பற்றி தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் திமுக, அண்ணா திமுக பணம் பணம் பணம். ஆக நமக்கு நேரம் வந்துவிட்டது, உங்களுக்கு நேரம், நல்ல நேரம். 50 ஆண்டு காலம் இந்த ஆட்சிகள் வேண்டாம். மாற்றும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இந்த அன்புமணியை நீங்கள் ஒரு பொது வேட்பாளராக பாருங்கள். எந்த கட்சியும் பார்க்க வேண்டாம், எந்த ஜாதியும் பார்க்க வேண்டாம், எந்த மதமும் பார்க்க வேண்டாம். ஒரு இளைஞனா பாருங்கள், ஒரு படித்தவனா பாருங்கள், ஒரு மருத்துவனா பாருங்கள், கடந்த காலத்திலே பல சாதனைகள் செய்தவனா நீங்கள் பாருங்கள். ஏதோ தகுதி இல்லாதவனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். இது நான் மீண்டும் என்னுடைய சுய பெருமையை நான் சொல்லவில்லை. ஏன்னா என்னால் முடியும், நான் நம்பிக்கையா நான் சொல்றேன். கடந்த காலத்திலே நான் செய்திருக்கின்றேன். தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக நான் என்னால் செய்ய முடியும், உறுதியாக செய்ய முடியும். சமீபத்திலே ஜெயலலிதா அவர்களுடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்பு வந்தவுடன் தமிழ்நாட்டின் மக்களுடைய மனநிலையை நான் எண்ணினேன், பார்த்தேன். ஒட்டுமொத்த தமிழகமும் என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி ஆயிடுச்சு. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அப்ப வாட்ஸ்அப்ல SMS அவங்களால தாங்க முடியல. நீதிபதி குமாரசாமி மகராசா அவர் தீர்ப்பு கொடுத்தார். எனக்கு புரியாதது, உனக்கு தெரியல. எனக்கு எப்படின்னா 18 ஆண்டுகள் இந்த தீர்ப்பு, இந்த வழக்கு நடந்து பிறகு ஒரு மிக 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 நேர்மையான ஒரு நீதிபதி ஜான் மைக்கேல் டாக்குனா 1136 பக்கம் தீர்ப்பு கொடுத்தார். தெளிவான தீர்ப்பு, பக்கம் பக்கமாக கொடுத்து சாட்சிகள் வைத்து கொடுத்தார்.
ஆம், இந்த அம்மையார் அவர்கள் 66 கோடி ரூபாய் ஊழல் செய்தார்கள். அதற்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம். பிறகு 4 மாதத்திற்கு பிறகு மேலும் ஒரு நீதிபதி வந்து, இந்த அம்மா தவறு செய்யவில்லை, குற்றம் செய்யவில்லை, வீட்டுக்கு போங்க. அவர் கொடுத்தது ஒரு 900 பக்கம் ஒரு அறிக்கை கொடுத்தார், தீர்ப்பு கொடுத்தார். இதுல யாரு சரி யாரு தவறுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுதா? எனக்கும் தெரியும். ஆக ஆனா நீதிபதி குமாரசாமி அவர்கள் சொன்னது, இந்த அம்மையார் அவர்கள் தவறு செய்யவில்லைன்னு சொல்லல. இந்த அம்மா தவறு செஞ்சிருக்கிறாங்க, இந்த அம்மா ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, ஆனா எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கன்னா அது குறைவா செய்திருக்கிறாங்களாம். எனக்கு அது புரியல. உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு குறைவான பார்த்தா அது வெறும் 2,86,00,000 தானா. எனக்கு தெரிஞ்சு வெறும் 500 ரூபாய் வாங்கினவன் ஜெயிலில் இருக்கிறான். 5000 ரூபாய் வாங்கின அதிகாரிகள்லாம் வேலையும் போயிடுச்சு, ஜெயிலுக்கும் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போய் வெறும் 5000 ரூபாய் அதிகமாக சேர்த்து வச்சு. ஆனா இங்க 2,86,00,000 ரூபாய் சேர்த்துட்டு நீதிபதி சொல்றாரு, வீட்டுக்கு போங்க, நீங்க எல்லாம் குற்றம் செய்யல. ஏன்னா அது ஒரு கணக்கு சொல்றாரு. என்ன கணக்குன்னா, வருமானத்துல 10% கம்மியா இருந்ததுன்னா எவ்வளவுனா நீங்க அடிச்சுட்டு போலாம். அந்த தீர்ப்பு தான் கொடுத்திருக்கிறார் நீதிபதி. சரி, நான் கேட்கிறேன், நான் மட்டும் கேட்கல, ஆச்சாரியான்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இப்போ நியமனம் பண்ணிக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. அவர் சொன்ன ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, சரி இந்த அம்மையாருடைய வருமானம் 10,000 கோடியாக இருந்தால் 10,000 கோடியாக இருந்தால் இந்த அம்மா 1000 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாமா? தப்பு இல்லையா? அப்போ குமாரசாமி அவர்கள் என்ன தீர்ப்பு எழுதுவார்? இந்த அம்மா அப்போ 999 கோடியே 99,99,999 வரைக்கும் கொள்ளடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆக இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ இவங்களெல்லாம் எங்க அம்மா ஜெயிச்சுட்டாங்க, தீர்ப்பு வந்துடுச்சு, இப்படி வந்துடுச்சு, அப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆட்டம் எவ்வளவு நாள் பார்த்துடலாம். ஏன்னா மக்கள் முட்டாள்கள் கிடையாது, தெளிவா இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்களை நீங்க ஏமாற்ற முடியாது. ஒரு காலத்தில் அவங்க அப்பாங்களை நீங்க ஏமாத்தி இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு தெளிவு இல்லை. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் நல்ல தெளிவா சிந்தனை. அப்பப்போ அனுப்புறான் பாரு, போன்ல SMS அனுப்புறான், வாட்ஸ்அப்ல பார்க்கறான், இன்டர்நெட், இமெயில், ஃபேஸ்புக், ட்விட்டர் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அவங்களை ஏமாற்ற முடியாது. அதெல்லாம் எவ்வளோ ஊடகங்கள் மறைச்சாலும் அவங்களுக்கு செய்தி போயிடுது, இளைஞர்களுக்கு செய்தி போயிடுது. அடுத்தது ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா நான் இப்ப இன்னைக்கு குறை சொன்னது யாரு? 2 பேரையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி. சென்னைக்கு எதுவும் செய்யல, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. ஸ்டாலின் ஒரு மேயரா இருந்திருக்கிறார், 5 ஆண்டு காலம் மேயர், 3 ஆண்டு காலம் உள்ளாட்சித்துறை அமைச்சர், 2 ஆண்டு காலம் துணை முதலமைச்சர், 10 ஆண்டு காலம் பொறுப்பில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு என்ன செய்தார்? சிங்கார சென்னைன்னு பேர் வச்சார், அவ்வளவுதான். நம்ம சுப்பிரமணியம் முன்னாள் மேயரை கேட்டா, எங்கள் தளபதி எல்லாம் பிரிட்ஜு கட்டினா, ரோடு போட்டார். எங்க பிரிட்ஜு? என்ன ரோடு? இங்க டீனர் பிரிட்ஜை பார்த்தீங்களா நீங்க? அரைகுறையா நிறுத்திட்டாங்க. ஏன்? எதுக்கு நிறுத்தினாங்க? காரணம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்டாலின் அவர்களே, இன்று நான் மீண்டும் கேட்கின்றேன், அமெரிக்காவில் தேர்தல் நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லாம் ஒரே மேடையிலே கூடி 5 முறை விவாதம் செய்து அது மக்கள் நேரலையிலே பார்ப்பார்கள். 30 கோடி அமெரிக்க மக்கள் அது நேரலையிலே லைவ் டெலிகாஸ்டில் பார்த்து அவர்கள் முடிவு செய்தார்கள் யார் இது தகுதியானவர்கள் என்று. அதே போன்ற ஒரு நிலைமை இங்கே தமிழ்நாட்டில் வர வேண்டும். நாம் தயார், நீங்கள் தயாரா?
ஸ்டாலினுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எந்த முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் வாருங்கள், பொது மேடை போடுங்கள். இல்ல நாங்க போடுறோம், இல்ல நீங்க போடுங்க, நான் வரேன். அங்க தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டு காலம் என்ன நடந்தது, அடுத்த 50 ஆண்டு காலம் என்ன நடக்க வேண்டும் என்று நாங்கள் விவாதம் செய்வோம். நான் வருகின்றேன். திட்டங்கள், எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு, எங்களால் நடைமுறைப்படுத்த முடியும். வசனம் பேச முடியாது, வசனம் தெரியாது எங்களுக்கு. ஆக இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை? மது பிரச்சனை. இந்த மதுவால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் தடை, சமூக முன்னேற்றம் தடை, கல்வி, சுகாதாரம் எல்லாத்துக்கும் ஒரு பின்னடைவு இந்த மது பிரச்சனை. மதர் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆல்கஹால். நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான பெண்களின் தலையெழுத்தை மாற்றுகின்ற அந்த கையெழுத்து. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம். எங்களால் நிச்சயமா முடியும். இன்னும் சொல்ல போனா எங்களால் மட்டும்தான் முடியும், வேற எந்த கட்சியால முடியாது. இங்க யார்கிட்ட வேணா நீங்க கேளுங்க, தமிழ்நாட்டில் சாராயத்தை யார் ஒழிக்க போறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும். இது ஒழிக்கப்பட வேண்டும். காரணம், இந்த மதுவால் குடும்பங்கள் நாசமாகிவிட்டது. அடுத்த தலைமுறைன்னு ஒன்று இல்லாம போய்விடும். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் குடிக்க தொடங்கி விட்டார்கள். மிக மிக மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த மதுவை வைத்துதான், இந்த விற்பனையை வைத்துதான் உங்களுக்கு தேவையில்லாத இலவசங்களை கொடுக்கின்றார்கள். இலவசங்களுக்கு எதிரானவர்கள் நாம் கிடையாது. இலவசங்கள் தேவை. ஆனால் அதில் தேவையான இலவசங்கள், தேவையில்லாத இலவசங்கள் இருக்கிறது. தேவையில்லாதது எது? இந்த வெடிச்சு போற டிவி, ஓடாத கிரைண்டர், ஷாக் அடிக்கிற மிக்சி, காத்து வராத ஃபேன், ஆட்டுக்குட்டி, இதெல்லாம் தேவையில்லாதது. இது எப்படி வருகிறது என்று பார்த்தால் இந்த மது விற்பனையால் வருகிறது. இப்போ ஒரு டிவின்னு வச்சுக்கீங்களேன், தொலைக்காட்சி 1800 ரூபாய் தொலைக்காட்சி. ஒரு மது அருந்துகிறவர் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு ஒருத்தர் குடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? 18 நாளுக்கு குடிச்சா ஒரு டிவி. கிரைண்டர் 1500 ரூபாய். 15 நாளுக்கு குடிச்சா ஒரு கிரைண்டர். மிக்சி 1200 ரூபாய். 12 நாட்களுக்கு குடிச்சா ஒரு மிக்சி. ஃபேனு 800 ரூபாய். 8 நாளைக்கு குடிச்சா ஒரு ஃபேனு. ஆட்டுக்குட்டி 4000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். 40 நாளுக்கு குடிச்சா ஆட்டுக்குட்டி. ஆக மொத்தத்தில் எவ்வளோ நாள் குடிக்கிறாங்க? குடிச்சா இந்த இலவசங்கள்லாம் வருது. 365 நாளில் கிட்டத்தட்ட 65 நாட்கள் குடிச்சா இந்த பொருளெல்லாம் அரசாங்கத்துக்கு கிடைக்குது. மீதி இருக்கிற 300 நாள் குடிக்கிறது யாருக்கு போகுது? அரசாங்கத்துக்கு போகுது. உங்க பணம் தான் போகுது. ஆக நாம் ஆட்சிக்கு வந்து இந்த தேவையில்லாத இலவசங்களை நிச்சயமாக நாம் கொடுக்க போவது கிடையாது. அதற்கு பதிலாக இந்த பணத்தை, இந்த நிதியை, வருகின்ற வருமானத்தை நாங்கள் கல்வியிலே போடுவோம், சுகாதாரத்திலே போடுவோம், வேலை வாய்ப்பிலே போடுவோம், வேளாண் துறையிலே போடுவோம், அதிலே முதலீடு செய்வோம். நான் இங்க வந்திருக்கணும் கேட்கறது, உங்களுக்கு தேவையில்லாத இலவசங்கள் வேணுமா, அல்லது உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து அவனுக்கு வேலை வாய்ப்பு வேண்டுமா? நிச்சயமா நீங்க என்ன சொல்லுவீங்க? படிக்க வைங்க, வேலை வாய்ப்பு. இதுதான் நல்ல ஒரு முதலீடு. ஒரு அரசாங்கத்தோட முதலீடு என்ன? உங்களை படிக்க வைத்து வேலையை உருவாக்குவதுதான் முதலீடு. ஆனால் இப்ப இருக்கிற திமுக, அண்ணா திமுக எதுல முதலீடு செய்கிறது? சாராயத்தில் முதலீடு செய்யும். குடிங்க, நல்லா குடிங்க. ஆக இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வேண்டும் என்று நிச்சயமாக உங்கள் மனதிலே இருக்கிறது. நாம் ஆட்சிக்கு வந்து ஊழலை ஒழிப்போம்,
நல்ல திட்டங்கள் அதற்காக நாம் கொண்டு வருவோம். சேவை உரிமை சட்டம் 6 மாதத்திலே நாங்கள் கொண்டு வருவோம். லோக் ஆயுக்தா சட்டத்தை நாங்கள் 6 மாதத்திலே நாங்கள் கொண்டு வருவோம். ஊழலை எதிர்த்து நல்ல ஒரு பொது எண், டோல் ஃப்ரீ நம்பர், அதை நாங்கள் கொடுப்போம். அந்த நம்பர் முதலமைச்சர் அலுவலகத்தின் நேரடி மேற்பார்வையில் இருக்கும். இதெல்லாம் திட்டங்கள் ஊழலை ஒழிப்பதற்காக. இன்று தமிழ்நாட்டினுடைய மிக மிக பெரிய பிரச்சனை மதுவையும் ஊழல். இந்த இரண்டையும் நிச்சயமாக நாங்கள் ஒழிப்போம். அது இல்லாமல் கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு சீன பழமொழி இருக்கிறது, இஃப் யூ ஃபீட் அ மேன் அ ஃபிஷ் யூ ஃபீட் him for a day, if you teach him how to fish you feed him for a lifetime. ஒரு மனிதனுக்கு ஒரு மீனை கொடுத்தால் அந்த மீனை வைத்து அவன் ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனால் அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அதை வைத்து தொழிலை வைத்து ஆயுள் முழுதும் அவன் சாப்பிடுவான். இதுதான் நமக்கு தேவை. மீன் தேவை கிடையாது, அந்த மீன் தொழிலை கற்றுக் கொடுங்கள். மீன் கொடுப்பது இலவசங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு சமம். ஆனால் அந்த மீன் பிடிக்கிற இந்த தொழிலை கற்றுக் கொடுப்பது உங்களுக்கு படிக்க வைத்து வேலை வாய்ப்பை உருவாக்குவது அதற்கு சமம். அது முன்னேற்றத்திற்கு சமம். இது நிச்சயமா எங்களால் முடியும், எங்களால் மட்டும்தான் முடியும். மற்ற இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படுவார்கள், ஆனால் நாங்கள் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுவோம். கல்வி எப்படி இருக்க வேண்டும்? இங்கே சென்னையில் இருக்கின்ற மாநகராட்சி பள்ளிகள் ஒன்னொன்னா மூடிட்டு வராங்க, ஒவ்வொன்றா மூடிட்டு இருக்காங்க. மூடிட்டு அதில் ஆங்கில வழிக்கல்வி. ஆங்கிலம் வேண்டான்னு சொல்லலை, நிச்சயமா கற்றுக்கணும். ஆங்கிலம் கற்றுக்குங்க, ஹிந்தியை கற்றுக்குங்க, பிரெஞ்சை கற்றுக்குங்க, ஜெர்மன் கற்றுக்குங்க, எல்லா மொழியும் கற்றுக்குங்க. ஆனால் தமிழ் அடிப்படையில் நீங்கள் கற்றுக்குங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் கற்றுக்காமலே பட்டங்கள் வாங்கலாம், டிகிரி வாங்கலாம். தமிழ் கற்றுக்கால வேற எந்த மாநிலத்திலையும் இந்தியாவில் அது செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் முடியும். காரணம் இந்த திராவிட கட்சிகள், திமுக, அண்ணா திமுக. ஆக இதெல்லாம் மாற்றங்கள். நல்ல தரமான கல்வி கொண்டு வருவோம் தமிழ்நாட்டிற்கு. சிபிஎஸ்இ தரத்திற்கு நாங்கள் இந்த சமச்சீர் கல்வியை நாங்கள் மேம்படுத்துவோம். கட்டணம் இல்லாத கல்வியை கொண்டு வருவோம். இன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடத்தில் போய் நிக்கிறீங்க, சென்னையில் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தில் போனா 5 லட்சம் ரூபாய் கேட்கறோம். எதுக்கு? யூகேஜி. காலேஜிலே கம்மியாக கேட்குறாங்க, குறைவா இருக்கு காலேஜில். ஆனால் இப்படி எவ்வளோ கல்வி கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற மத்தியில் அரசாங்கத்தை அதை பற்றி கவலை இல்லைன்னா அவங்களுக்கு போகுது, கமிஷன் போயிட்டு இருக்கு. எதை பற்றியும் இவங்களுக்கு கவலை கிடையாது. காசு சரியா வருதா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆக இதெல்லாம் நல்ல தரமான கல்வி கொடுப்போம். சுமை இல்லாத கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி, ஒரே சீரான கல்வியை கொடுப்போம். வெளிநாடுகளில் பார்த்தா அருகாமை கல்வி, அருகாமை பள்ளிக்கூடம், இதெல்லாம் படிப்படியாக நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம். இது உங்களால் மட்டும்தான் முடியும். இங்கே திமுக, அண்ணா திமுகவால் உறுதியாக முடியாது. ஏன்னா அவரை பற்றி தெரியாது, அவருக்கு தெரியாது. அதே போன்று சுகாதாரத்தை பற்றி பேச தகுதியான ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏன்னா வேற யாருக்கும் தெரியாது. இந்தியாவுக்கு திட்டங்கள் கொண்டு வந்தோம், தமிழ்நாட்டுக்கு முடியாதா? உறுதியாக முடியும். ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுங்கள். அது சுகாதாரத்தில் எனக்கு பிடித்த நாடு இங்கிலாந்து நாட்டு. பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். இங்கிலாந்து நாட்டிலே 92 விழுக்காடு மக்கள் அங்கே அரசு மருத்துவமனைகளை போய் வைத்தியம் செய்கிறார்கள். அந்த நிலை இங்கே தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம், உறுதியாக கொண்டு வருவோம். எங்களால் முடியும். சமீபத்தில் ஒரு பிரச்சனை, மேகி நூடுல்ஸ் தடை செய்தார்கள். எப்படி தடை செய்தார்கள்? உத்தரப்பிரதேசம் மிக மிக பின்தங்கிய பகுதி. அதில் கோரக்பூர், அந்த பகுதியில் ஒரு அதிகாரி இதை பரிசோதனை செய்து இதில் அளவுக்கு மீறி அதிகமாக MSG, மோனோசோடியம் குளூட்டமேட், அஜினோமோட்டோன்னு சொல்வார்கள், அது இருக்கிறது, ஈயம் இருக்கிறது, உப்பு அதிகமாக இருக்கிறது சொல்லி அந்த அதிகாரிகளுக்கு சொல்லி அங்கே முதல் முறையாக கடிதம் எழுதி தடை செய்தார்கள். பிறகு ஒவ்வொரு மாநிலமும் தடை செய்தால் கடைசியாக தான் தமிழ்நாட்டில், எல்லாம் கடைசி தான் தமிழ்நாட்டில்.
தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதிகாரிகள் அவர்களுடைய பணிகளை நேர்மையாக உண்மையாக செய்தால் இது போன்ற ஒரு சூழல் வந்திருக்கார். இது மேகி நூடுல்ஸ் ஒரு உதாரணம். இது போன்ற உணவுப் பொருட்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் இங்கே அதிகாரிகள் அவங்களோட மெத்தன போக்கு காரணம் அங்கு அவங்களுடைய முதலாளிகள் அப்படி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் நேர்மையான அதிகாரிகளுக்கு வேலை கிடையாது. இந்த ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகள் தமிழ்நாட்டில் எங்க இருக்கிறாங்க? பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. பெரும்பான்மையான இந்த அதிகாரிகள் பனிஷ்மெண்ட் போஸ்ட் அனுப்பப்படுகிறார்கள். ஒரு சிலர் அவர்களாகவே பனிஷ்மெண்ட் போஸ்ட் தேடி போயிட்டு இருக்காங்க. எனக்கு எதுக்கு இந்த தேவை பம்பு? ஏன்னா இவங்க கூட மாட்டிக்கிட்டா தற்கொலை செய்ய வேண்டும், வேற வழி கிடையாது. ஆக இப்படி எவ்வளவு உணவுப் பொருட்கள் இருக்கிறது. இங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் எல்லா பள்ளிக்கூடத்திலும் இன்னைக்கு பீட்சா, பர்கரு, சிப்ஸு, கொக்கோ கோலா, ஃபேண்டா, கோக்கு, பெப்சி எல்லாம் வித்துட்டு இதெல்லாம் என்ன? நொறுக்கு தீனிகள். அதெல்லாம் சின்ன குழந்தைகள் எல்லாம் உடல் பருமன் பிரச்சனை வருகிறது. 18 வயது, 20 வயது, 22 வயதிலே இங்கே தமிழ்நாட்டிலே இருதய நோய் வருகிறது. எனக்கு தெரிந்த ஒரு தம்பி 22 வயதில் இருதய நோய் மாரடைப்பு வந்து இறந்து விட்டான். 22 வயதில் ஹார்ட் அட்டாக். நினைச்சு பாருங்க. காரணம் இது போன்றுதான் உணவுப் பொருட்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் இந்த பரிசோதனை மையங்கள், லேப், லெபார்டரி, டெஸ்டிங் லெபார்டரி, ஃபுட் டெஸ்டிங், ட்ரக் டெஸ்டிங் லெபார்டரி ஒன்னொன்றிலும் நீங்க அமையுங்கள். பொதுமக்கள் அங்கே போய் பரிசோதனை அவர்களாகவே அங்கே சென்று பரிசோதனை இலவசமாக செய்ய வேண்டும். அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்கள். இது நாங்கள் உருவாக்குவோம். பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குவோம். இவர்கள் நிச்சயமாக செய்ய முடியாது, அவர்களுக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற நொறுக்கு தீனியை நீங்கள் தடை செய்யுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பள்ளிக்கூடத்தில் விற்கின்ற நொறுக்கு தீனியை தடை செய்யுங்கள். குழந்தைகளை, பிள்ளைகளை காப்பாற்றுங்கள். இவர்களால் முடியுமா? அது நிச்சயமாக அவர்களால் முடியாது. காரணம் அவர்களுக்கு அது தெரியாது, செய்ய முடியாது. கல்வி கடன், இப்போ அட்மிஷன் காலம், எத்தனையோ பிள்ளைகள் படிச்சுட்டு கடன் வேணும். காலேஜில் அட்மிஷன் கிடைச்சிருக்கு. இன்ஜினியரிங், மருத்துவ படிப்பு, நர்சிங் படிப்பு, பாலிடெக்னிக் எல்லாத்துக்கும் எங்களுக்கு கடன், படிக்க முடியல. கிடைக்கிறதா கடன்? வங்கிகளில் சட்டம் இருக்கிறது, மத்திய அரசு திட்டம் இருக்கிறது. யார் கேட்டாலும் நீங்கள் கடன் கொடுத்தாக வேண்டும் என்று. ஆனால் அங்கே வங்கிகளுக்கு சென்றால் இல்லைங்க, உங்களுக்கு தகுதி கிடையாது, உங்களால் திருப்பி கொடுக்க முடியாது, அதனால நீங்க அப்புறம் வாங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க புத்திசாலித்தனமா. அப்புறம் வாங்க, அப்புறம் வாங்க. முதலாக 10 நாட்களுக்கு முன்பு என்னுடைய தொகுதி தருமபுரியிலே கல்வி கடன் சார்பிலே எப்படி கல்வி கடன் பெறலாம் என்று ஒரு முகாமை முதலாக நடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே நான் தான். நாம் ஆட்சிக்கு வந்து அந்த கல்வி கடன் வேண்டும் என்று சொல்லுகின்ற மாணவர்களுக்கு அரசாங்கமே கேரண்டராக இருக்கும். கேரண்டர்னா வங்கிகள் போனா ஒரு கேரண்டர் கொடுப்பாங்க, இவங்களை நம்பி நீங்க கொடுங்கன்னு. அந்த கேரண்டர் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமாக நிச்சயமாக இருக்கும் நம் ஆட்சியில. இப்படியெல்லாம் வித்தியாசங்கள் எங்களால் முடியும். அதே போன்று இங்கே வேலை வாய்ப்பு பிரச்சனை. தமிழ்நாட்டிலே 2 கோடி இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடையாது, படிச்சுட்டு சும்மா இருக்கிறான். இதையெல்லாம் நிச்சயமாக நாங்கள் மாற்றுவோம். எங்களுடைய முதன்மை கடமை என்ன? தமிழ்நாட்டிலே படித்த பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக. ஏன்னா இந்த இளைஞர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. சாதாரண சொத்து கிடையாது இளைஞர்கள். இந்தியா ஒரு இளைய நாடு. இளைய நாடு என்றால் யங் கண்ட்ரி இந்தியா. இந்த இளைஞர்கள் நமக்கு பொக்கிஷங்கள், நம்முடைய பலமான சொத்துக்கள். இவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், கைகளில் ஏந்த வேண்டும். இவர்களுக்கு நாம் படிக்க வைத்து, கல்வி கொடுத்து, கல்வி அறிவை கொடுத்து, வேலை வாய்ப்பை உருவாக்கி. நான் சைனா போயிருக்கேன். சைனாவில் பார்த்தா யார் அதிகமாக வேலை செய்யறாங்க தெரியுமா? பெண்கள். எந்த கடைக்கு போனாலும், எந்த ஆபீஸுக்கு போனாலும் அங்கே பார்த்தா பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க தான் அவ்வளோ வேலை சுறுசுறுப்பாக செய்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்டில் அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது சீன அரசாங்கம். ஆனால் இங்கே என்ன பண்றாங்க? நம்ம ஊர் பெண்கள்லாம் மெகா சீரியல் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க.
சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, என்னென்னமோ மெகா சீரியல். நேற்றும் பேசினேன். ஒரு மெகா சீரியல்ல ஒரு பெண் 2 வருஷமா கர்ப்பமா இருக்கு. காலையில் டிவி ஆன் பண்ணாங்கன்னா ராத்திரி வரைக்கும் அது ஆஃபே பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு சீரியலாக மாறிட்டு இருக்கும். இப்போ பார்த்தா ஹிந்தி சீரியல்லாம் தமிழில் மாறி மாறி வீட்டில் யார் வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. திருட வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, புள்ள வந்தாலும் சரி, இப்படி தான் இருக்கு. காரணம் யாரு? இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம். ஆண்களுக்கு சாராயத்தை கொடுத்துட்டாங்க, இளைஞர்களுக்கு சினிமாவை கொடுத்துட்டாங்க, பெண்களுக்கு இலவசங்களும் மெகா சீரியலும் கொடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுக்கு எல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் காசம் கொடுத்துட்றாங்க, பிரியாணி கொடுத்துட்றாங்க, குவார்டர் கொடுத்துட்றாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. இந்த தலையெழுத்தை நிச்சயமாக நாம் மாற்றுவோம், உறுதியாக நாம் மாற்றப் போகின்றோம். இது யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். ஆக இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், நல்ல முடிவெடுங்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சி டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறது. நல்ல நாகரிகமான வளர்ச்சி அரசியல், ஒரு வித்தியாசமான கட்சி, மக்களை சார்ந்த கட்சி, அன்றாட மக்களை பற்றி கவலைப்படுகின்ற கட்சி. எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு போராளி, தைரியமானவர். இன்று தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர் அப்படி சொல்ல முடியும்? தைரியமான தலைவர். ஐயாவை தவிர வேறு யாரும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார் ஐயா. தவறு செஞ்சா அது தவறு, அது யார் இருந்தாலும் சரி, அது பிள்ளையா இருந்தாலும் சரி, தவறா நீ தவறு செஞ்சிருக்கிற. எப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஐயா அவர் எங்களை வழிநடத்துகின்றார்கள். ஆக நமக்கு நல்ல நேரம், மாற்றம் என்ற நேரம் வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சியும் கிடையாது. தொழில் வளர்ச்சியா மைனஸ்ல போயிட்டு இருக்கு, -1.3 விழுக்காடு. வேளாண் வளர்ச்சியா -12.1 விழுக்காடு. பொருளாதார வளர்ச்சியா 4.2 விழுக்காடு. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 5.7. இந்தியாவிலே கடைசியான பொருளாதார வளர்ச்சி. கடன் சுமை, தமிழ்நாட்டுடைய கடன் சுமை எவ்வளவு தெரியுமா? 2,10,000 கோடி ரூபாய் கடன். இந்த கடன் 2011 வரை 1 லட்சம் கோடி கடனாக இருந்தது. 65 வருஷமா 1 லட்சம் கோடி கடனாக இருந்தது. இன்னைக்கு 2,10,000 கோடி கடன். ஆக இந்த அதிமுக ஆட்சியில 1,10,000 கோடி கூடுதலாக கடன் வாங்கி என்ன செஞ்சாங்க? எங்கேயாவது சுத்தபுரத்தில் நீங்க பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது பில்டிங் கட்டியிருக்காங்களா? ரோடு போட்டிருக்காங்களா? டேம் கட்டியிருக்காங்களா? காலேஜ் கட்டியிருக்காங்களா? எதுவும் எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஒன்று தவிர அம்மா உணவகம், அம்மா இட்லி கடை, அம்மா ஆப்பா கடை. இது அம்மா கவர்மெண்ட் வேலையா? அது இட்லி விற்கிறதும் ஆப்பம் விற்கிறதும் தயிர் சாதம் விற்கிறது கவர்மெண்ட் வேலையா? உப்பு விற்கிறது கவர்மெண்ட் வேலையா? சினிமா போட்டு காமிக்கிறது கவர்மெண்ட் வேலையா? தண்ணி விற்கிறது கவர்மெண்ட் வேலையா? சாராயம் விற்கிறது கவர்மெண்ட் வேலையா? கவர்மெண்ட் வேலை என்ன? உங்களை படிக்க வைக்கிறது கவர்மெண்ட் வேலை. உங்களுக்கு உடல்நலம் கேடு இருந்தால் நல்ல வைத்தியம் கொடுப்பது கவர்மெண்ட் வேலை. ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பாதுகாக்க குடிநீர் கொடுப்பது கவர்மெண்ட் வேலை. 24 மணி நேரம் கரண்ட் கொடுப்பது கவர்மெண்ட் வேலை. அனைத்து தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கும் நல்ல வீடு கட்டி கொடுப்பது கவர்மெண்ட் வேலை. அந்த வீட்டிலே பாத்ரூம் கட்டி கொடுப்பது கவர்மெண்ட் வேலை. படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது கவர்மெண்ட் வேலை. இது எதையாவது ஒன்று பண்றாங்களா? ஒன்று செய்யறாங்களா? எதுவும் கிடையாது. இதெல்லாம் செய்ய இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் தான் இதை செய்ய இருக்கின்றோம். எங்களால் முடியும், உறுதியாக முடியும், நம்பிக்கையாக நான் சொல்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், இது நான் ஆணவத்தில் நான் சொல்லவில்லை, நம்பிக்கையில் நான் சொல்கின்றேன், பணிவாக நான் சொல்கின்றேன். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். 50 ஆண்டு காலம் கொடுத்தீர்கள். 50 ஆண்டு காலம் சாதாரண காலம் கிடையாது, மிகப்பெரிய காலம், நீண்ட காலம். நான் கேட்பதெல்லாம் ஒரு 5 ஆண்டு காலம் கொடுத்து பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்து பாருங்கள்.
இந்த அன்புமணிக்கு ஒரு 5 ஆண்டு காலம் நீங்கள் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருடைய தலையெழுத்தை நான் மாற்றி காண்பிக்கின்றேன். தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துச் செல்வேன். இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாட்டாக நான் மாற்றுவேன். அத்துணை துறைகளிலும் நான் மாற்றுவேன். அது வேளாண் துறை இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பா இருந்தாலும், கல்வி, சுகாதாரம், நிர்வாகம், அத்துணையும் நிச்சயமாக நல்ல ஆட்சி, நேர்மையான ஆட்சி, நாணயமான ஆட்சி, கண்ணியமான ஆட்சி, புதுமையான ஆட்சி, வித்தியாசமான ஆட்சியை நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம்.